நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 18ஆம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன். படம் நான் தேட்டர் கிடைக்கல. அதுக்கடுத்து மே 23 அப்பயும் தேட்டர் கிடைக்கல. சரி, ஓகே, என் திரையுலக ஆசான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லைஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6 டேட்டும் போட்டேன். நான் அப்பயும் தேட்டர் கிடைக்கல. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் வந்திருக்கிறேன், தேட்டர் கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு 6ஆம் தேதி நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எப்படி எங்க போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்? அப்ப எப்படி நான் ரிலீஸ் பண்றது? அவங்க படமும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லல. என் தலைவன் படம், உலகநாயகன் கமலஹாசன் படம் வரும்போது என் படம் நான் ரசிகன், 36 வருஷமா தீவிர ரசிகன். சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் மட்டும் கமல் என்ற 3 வார்த்தை மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. நான் 36 வருஷமா சின்ன வெற்றி விழா படம் வந்ததுல இருந்து அவர் போஸ்டர்ல காலைல எந்திரிச்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். காலைல எந்திரிக்கும் போது அவர் இது பண்ணுவேன், தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அவரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன், அவர் பார்த்துட்டு எந்திரிப்பேன். போது அவர் நான் பார்த்தேன், தூங்கும் போது அவர் பார்ப்பேன். அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது, நான் ரசிகன் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரு ப்ரீ செக்ஸ் வேற என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போனா தியேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க படம் வரட்டும், நான் வேணானே சொல்லலையே. எங்களுக்கு குறிப்பிட்ட தியேட்டர் ஒதுக்கி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாரும் என்னை போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தியேட்டர் கிடைக்கல. ஓகே, அப்ப நம்ம அதாவது ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம், இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துறாங்க. அவங்க வந்து இப்ப எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன், லாஸ் கிடையாது அவங்க. நாங்க அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்றாங்க, தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விற்கல. நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இங்க ரிலீஸ் பண்ண படம் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. ரெட் ஜெர்னி மூவிஸ் போகணும், அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற படம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆபாச காட்சி, நான் படத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒண்ணு நினைச்சேன், ஆபாச காட்சிகள் வரக்கூடாது, கீழ்த்தரமான வசனங்கள் வரக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் வரக்கூடாது. இதுல ஒண்ணுதான். ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும். அவங்க ஒரு விரசம் இல்லாம, ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை. இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள்? உட்கார பார்க்க முடியுதா? அந்த கோபத்துலதான் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி கிளாமர் கிளாமர். எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது? நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம். இது இப்ப ரொம்ப ஆபாசம், ரொம்ப டபுள் மீனிங், பார்க்கவே முடியல. திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற இந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல, தரமான படம். இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ். பத்திரிகையாளர் உங்க கையிலையும் தமிழக மக்கள் கையில தான் இதோட இந்த வெற்றியும் உங்க கையில தான் இருக்குது. ஆனா படத்தை சரியா தயாரிக்கணும் என்னோட கையில இருக்கு. நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன். சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம். போட்டிக்கு வந்து என்ன சொல்றேன்னா, நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம், நீங்க 500 தியேட்டர் வாங்க, எனக்கு 100 தியேட்டர் கொடுங்க. அப்பதானே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும். எங்களுக்கு களத்திலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க, நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது? நான் எப்படி ஓடுறது? தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு தவழ்ந்து வந்திருக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு இங்க வந்து எனக்கு இது போதும் சார், இங்க வந்து நிப்பாட்டிட்டு இதுக்கு உங்க கையில தான் இருக்கு. தவழ்ந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நான். அவ்வளவு வழிகள் சார். எனக்கு எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன். ஏன் படத்தை பார்க்காம எப்படி சார் நீங்க வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? படத்தை நீங்க வந்து பார்க்கவே இல்லை, படத்தை பார்த்துட்டு நீங்க குறை சொல்லுங்க, சரியில்லை ஏதாவது தப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா பெரிய எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல, நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு என் படம் 6ஆம் தேதி வந்திருந்தேன்னா என்ன, என் தலைவரோட வந்திருக்கும் போது அது எப்படி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வர வாரம் அந்த படம் பத்திரிகை நண்பர்களாகி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவளிக்கணும். ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன். நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமா நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இப்போ வெளியூர்லயோ ஒரு பணம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்லை, சோர்ஸ் இல்லை.
அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த படம் வந்து 300 கோடி 400 கோடியில் 500 கோடி தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு 500 1000 கோடி அடிக்கணுன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க. நானும் அதை வரவேற்கிறேன். ஆனா அப்படி நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபர்ல எடுத்துட்டு போறீங்க. என் திரையுலக சார்ந்தவர்களுக்கு என் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க? ஒரு லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சென்ட் கொடுங்க. இன்னைக்கு 500 கோடி செலவு பண்றீங்க, ஒரு 1000 கோடி வருது. இந்த கோடிகள்ன்றது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அந்த பணத்தை நீங்க ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? அனௌன்ஸ் பண்ணுங்க சார். இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம், இவ்வளவு தயாரிச்சிருக்கோம், பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களே, பத்திரிகை துறையை தேடுறீங்களே, படம் முடிஞ்ச பிறகு விட்டுறீங்களே, அடுத்த படத்தை தான் திரும்ப வர்றீங்க. படம் முடிஞ்ச பிறகு இவ்வளவு எனக்கு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு வந்திருக்குது, எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்களும் வந்து அவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க, இந்த கொடுப்போம் அள்ளி கொடுப்போம், 200 கோடி கொடுக்கலாம், என்ன கெட்டுப்பா போகுது? டக்குனு ஒரு படம் வந்தமே ஒரு 100 கோடின்றா 200 கோடின்றா, ஏன் எதுக்கு? மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கும். அதாவது மிகப்பெரிய வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. எனக்கு மனசுல வழிகளை தான் நான் சொல்றேன். நான் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு வரணும் அந்த படத்தை. நன்றி. வணக்கம். இப்போ இந்த கட்ஸ் படம் பார்த்துட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு, இயக்கம், ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருக்காரு. புதுமுகம் நடிச்ச மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய நடிப்பு, அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் டி ராஜேந்தர் சார் மாதிரி. டி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸும் தொடவே மாட்டார், தள்ளி நின்று தான் பேசுவார். என்ன எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்ணியமாக எந்த லேடி ஆர்டிஸ்ட்கிட்டே வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டராக இருந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. இதை நடித்த அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும், அந்த ஹிந்தி, அந்த கடைசியா ஒருத்தர் வில்லன் வர்றாரு, அவரு கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவரு இல்லையா, அவரும் வந்து அந்த அந்த பாஷையில, ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட போட்டுருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாம அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்க. எப்படி வந்து வர்றவங்களை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமா வந்து புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்க எல்லாம் தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்க கையில தான் இருக்கு எல்லாமே, ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும். அதனால இந்த தம்பியை வந்து நல்லா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் இங்க வந்து இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமா இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. இதுல இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தாரு, அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க, மற்ற எல்லாருமே வந்து இந்த பிர்லா போஸ் நடிச்சிருந்தாரு. மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான். பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இதுல நான் தம்பிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் நடிச்சது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மற்றபடி நீங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. பாக்கிறதுல உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்ட. உண்மையாவே அவருடைய முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அமீர் சார் படம் ராம்ல இருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி
ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆயிட்டேன். பட்டு என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல சுரி நாராயணன் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார். டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர் அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் அந்த குழந்தை ஷீலா மேமோட பர்ஃபார்மன்ஸ், நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குறை இருந்தது. டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை. அதில் வந்து எனக்கு இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார். உண்மையாவே 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது தாய் இறந்து அந்த மகன் உட்காந்து இது உண்மையாவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட 1 மாசமாவே ட்ரெண்டிங்கா இருந்தது ஒரு சாங்கு. வேற லெவல்ல இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்ல சாங் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல சாங்கு. அது வந்து கிளைமேக்ஸ் டைம்ல வந்து வச்சிருக்காங்க. உண்மையாவே கேமரா ஒர்க் வந்து வேற லெவல்ல இருந்தது. என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பாத்தீங்கன்னா வேற லெவல். நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டா நான் பாக்குறேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிகை மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பாராட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவனுடைய அருள் அவருடைய எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.